இந்த வீடியோல டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் என்ன, அது மிஷின் லேர்னிங்ல எப்படி ஒர்க் ஆகுதுன்றத பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன்னா என்னன்னு பார்த்துருப்போம். இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டெஸ்ட் கிளாசிஃபிகேஷன். ஓகேவா? இந்த டெஸ்ட் கிளாசிஃபிகேஷன்னா என்ன, இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம், இதை என்னென்ன மாடல்ஸ் வச்சு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், ஃபஸ்ட்டு என்எல்பின்னா என்ன, என்எல்பியில் வந்து எப்படி ப்ரீ ப்ராசஸ் பண்ணுறோம், ஓகேவா, ப்ரீ ப்ராசஸிங் எப்படி பண்ணுறோம், அதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் சொல்லியிருப்பேன். டோக்கனைசேஷன், ஸ்டாப் வேர்ட் ரிமூவல், லோவர் கேசிங், அது மாதிரிலாம் சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்டிங், எப்படி ஃபீச்சரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது. ஓகேவா? என்எல்பின்னா என்ன, ஃபஸ்ட்டு ஒரு சென்டென்ஸ் ஆஃப் டேட்டாவை கொடுத்தா அதை எப்படி ப்ரீ ப்ராசஸ் பண்ணுறது, ஒரு ஹியூமன் லாங்குவேஜில் எப்படி மிஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து அதை எப்படி க்ளீன் பண்ணி கொடுக்குறது அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு ப்ரீ ப்ராசஸிங்கில் சொல்லியிருப்பேன். அடுத்து ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, எப்படி ஹிடன் ட்ரெண்ட்ஸ், ஒரு இன்சைட்ஸை கூட எப்படி நம்ம வந்து ஒரு ஹிடன் ஸ்ட்ரக்சரை எப்படி வந்து அந்த டேட்டாலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த ஃபீச்சரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்மளோட மிஷினுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி எப்படி ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்குறதுன்றத நம்ம எதில் பார்த்துருப்போம் அப்படின்னா ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷனில் பார்த்துருப்போம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன். இந்த டெஸ்ட் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா என்னன்னா, நம்ம கொடுக்க போகிற சென்டென்ஸை அது என்னன்னு கிளாசிஃபை பண்ணுது அப்படின்றது தான் இங்கே என்னது டெஸ்ட் கிளாசிஃபிகேஷன். ஒரு டேட்டாவை மிஷின் வந்து அதை எப்படி கிளாசிஃபை பண்ண போகுது அப்படின்றது. கிளாசிஃபை பண்ண போகுதுன்னா ஒன்றும் இல்லை, நான் என்எல்பி அப்ளிகேஷன்ஸ் நிறைய சொல்லியிருப்பேன். ஓகேவா? அதில் நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன். என்ன அப்படின்னா இப்போ வந்து நான் என்ன சொல்லியிருப்பேன், சென்டிமெண்டல் அனாலிசிஸ். இந்த சென்டிமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுறது அப்படின்னா நம்மளோட ரியாக்ஷனை வச்சு சென்டிமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுறது வேற. ஆனால் நம்ம கொடுக்குற ஒரு டெக்ஸ்ட் டேட்டாவை வச்சு எப்படி அது வந்து சென்டிமெண்டல் அனாலிசிஸ் பண்ணும் அப்படின்னா, நம்ம வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் நிறைய கூகுள் ரிவ்யூஸ் கொடுத்துருப்போம். நிறைய ஒவ்வொரு ஆப்ஸ்க்கும் ஒரு அப்ளிகேஷன்ஸில் உள்ள ஏதோ ஒரு போஸ்ட்டுக்கோ, ஒரு இன்ஸ்டாவில் உள்ள போஸ்ட்டுக்கோ, ஒரு ஃபேஸ்புக்கில் உள்ள போஸ்ட்டுக்கெலாம் நிறைய நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஒரு கமெண்டோ ரிவ்யூவோ கொடுத்துருப்போம். ஸோ அந்த ரிவ்யூலாம் பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதெல்லாம் யார் அந்த வேலை பார்ப்பா அப்படின்னா இந்த என்எல்பியில் உள்ள டெஸ்ட் கிளாசிஃபிகேஷன் தான். ஓகேவா? இந்த டெஸ்ட் கிளாசிஃபிகேஷன் இது சென்டிமெண்டல் அனாலிசிஸ்க்கு மட்டுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருப்போம்னா இந்த ஸ்பேம் டிடெக்ஷன் சொல்லியிருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபெமிலியரான ஒரு மெத்தட் என்ன அப்படின்னா இந்த ஸ்பேம் டிடெக்ஷன். ஸ்பேம் டிடெக்ஷன்னா ஒன்றும் இல்லை, எல்லா மெயிலுமே ஒரே டைப் ஆஃப் மெயிலாக தான் இருக்கும். ஆனால் அதில் மாறுற ஒரு வேர்ட்ஸை வச்சு இது என்ன கண்டுபிடிச்சோம் நம்மளோட மிஷினு, இது ஸ்பேமுப்பா, இது எதுக்கு நமக்கு, இதை ஏன் அவங்கள்ட்ட கொண்டு போய் நம்ம கொடுக்கணும், நம்ம ஃபில்டர் அவுட் பண்ணி இதை ஸ்பேம்னு தனியாக எடுத்துகிட்டு போயிடுவோம். அது என்ன பண்ணிப்போம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். அப்போ அதை ஸ்பேம்னு எப்படி கண்டுபிடிக்கும் அப்படின்னா இந்த டெஸ்ட் கிளாசிஃபிகேஷன் வச்சு தான். ஒரு லெட்டர்ஸ்க்கும் தனித்தனி லேபிள்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் கிளாசிஃபை பண்ணி அது என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து அந்த இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் பர்சன், எனக்கு ஒரு மெயில் வருது, என்னோட மெயிலில் ஒரு ஜிமெயிலே ஒரு மெயில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம் அது ஸ்பேமில் போயிருக்கும். அது எப்படி ஸ்பேம்னு கண்டுபிடிக்கும்னா மோஸ்ட்லி ஸ்பேமில் வந்து நிறைய பஞ்சுவேஷன் மார்க்ஸ் இருக்கும், ஒரு வேர்ட்ஸ் நிறைய தடவை ரிப்பீட் ஆகிருக்கும். ஸோ எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் எப்படின்னா வேர்டிங்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு அது என்ன கண்டுபிடிச்சிடும், இது ஸ்பேம் தான் கண்டுபிடிச்சிடும். ஸோ நார்மலாக ஒரு வேர்டு இது வந்து இல்லை, இது நாட் ஸ்பேம்னு ஸ்பேம்னு கண்டுபிடிக்கிறதுமே அதை அந்த டெக்ஸ்ட்டை வச்சு தான் கண்டுபிடிக்கும். ஓகேவா? அந்த டெக்ஸ்டெல்லாம் சொல்றது, அது எப்படி கிளாஸிஃபை பண்ணுறது தான் டெஸ்ட் கிளாசிஃபிகேஷன். இதெல்லாம் எதை யூஸ் பண்ணி, என்எல்பியில் இருக்கிற டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்துட்டோம், டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன்னா என்னன்னு பார்த்துட்டோம். அதோட இம்பார்ட்டன்ஸ் நம்மளுக்கு ஸ்பேமா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது, ஒரு சென்டிமெண்டல் அனாலிசிஸ் கண்டுபிடிக்கிறது தான். ஓகேவா? ஸோ இது சின்ன ஒரு மெயிலுக்கு தான் கண்டுபிடிக்குமா அப்படிலாம் இல்லை, இது ரொம்ப லார்ஜ் டேட்டா செட்டுக்கு கூட நம்மளால இந்த டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷனை யூஸ் பண்ணி இது ஸ்பேமா நாட் ஸ்பேமா, ஒரு டேட்டா ஒரு 1 lakh ரிவ்யூஸை எடுத்துட்டு வந்து, ஒரு 1 lakh ரிவ்யூஸ் நான் ஏதோ ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வச்சிருக்கேன்ப்பா, அதில் வந்து எனக்கு வந்து என்னோட ப்ராடக்டை ஒன்று வந்து நான் வந்து நியூவாக வந்து கொண்டு வந்திருக்கேன், அதை நிறைய பேர் வந்து வாங்கியிருக்காங்க, அவங்க கொடுக்குற ரிவ்யூஸை நான் ஒன்றா போய் எடுத்து பார்த்துட்டு இருக்க முடியாது. ஓகே, இவங்க நல்ல ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அப்படி நான் எடுத்து பார்த்துருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ல என்ன பண்ணுவாங்கன்னா மொத்தமாக ஒரு டேட்டாவாக கன்வெர்ட் பண்ணி அதை ப்ரீ ப்ராசஸ் பண்ணி அதில் உள்ள ஃபீச்சர்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது என்ன, தேவையான விஷயத்த மட்டும் எடுத்துக்கிறது. ஓகேவா? அதில் டீப்பாக இருக்கிற ஒவ்வொரு வேர்ட்ஸுக்கும் உள்ள மீனிங்கை கண்டுபிடிச்சு நான் என்ன பண்ணுவேன், என்னோட மிஷினு இதுதான் வந்து
குட் ரிவ்யூஸ், உங்களுக்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸா இவ்வளோ வந்திருக்கு, உங்களுக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் இவ்வளோ வந்திருக்கு, நீங்க என்ன பண்ணி காட்டிடும், இதுதான் நெகட்டிவ் பாசிட்டிவ் எனக்கு ஸ்ப்ளிட் பண்ணி காமிச்சிடும். ஸோ என்னோட ஸ்மாலர் டேட்டா செட்டுக்கு மட்டும் நான் இந்த இந்த என்எல்பி டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் யூஸ் பண்ண மாட்டேன். என்னோட மொத்த லார்ஜ் லார்ஜ் டேட்டா செட்டுக்கு கூட நான் யூஸ் பண்ணாலுமே எனக்கு என்ன கரெக்டான ஒரு அக்யூரேட்டான ஒரு அவுட்புட்டை கொடுக்கும். ஓகேவா? ஓகே. இதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எப்படி இந்த டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் ஒர்க் ஆகுது அப்படின்றதான். ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான், ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா டேட்டாவை கலெக்ட் பண்ணுவோம். ஓகேவா? டேட்டாவை கலெக்ட் பண்றதுனா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ நான் எதுக்காக இந்த டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் பண்ண போறேன், எதுல என்னோட என்எல்பியை யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ என்எல்பினா டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் மட்டும் இல்லை, இதுல ஜென்ரேஷன் இருக்கு, டெக்ஸ்ட் கிளாஸிஃபை பண்றது இருக்கு. ஸோ இதுல நிறைய டைப் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் எதை சொல்றேன் அப்படின்னா டெக்ஸ்ட்டை எப்படி கிளாஸிஃபை பண்ணுது அப்படின்றதான் நான் எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன்னா என்ன, டேட்டா கலெக்ஷன்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னா இந்த டேட்டா கலெக்ஷன் தான். ஸோ இதுல மட்டும்தான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இல்லை, நம்மளோட மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா டேட்டாவை தான் கலெக்ட் பண்ணுவோம். டேட்டாவை கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கே போவோம். ஓகேவா? இந்த டேட்டா கலெக்ஷன்ல நம்ம என்ன டைப் ஆஃப் டேட்டாவை மோஸ்ட்லி கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம பண்ண போறதே டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன். அப்ப டெக்ஸ்ட் டேட்டாவை தான் கலெக்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம இப்ப என்ன விஷயத்துக்கு டெக்ஸ்ட் டேட்டாவை கலெக்ட் பண்ண போறோம் அப்படின்றது இருக்குல்ல. ஸோ இப்போ எனக்கு மெயிலுக்கு வேணும், என்னோட மெயில் வந்து ஸ்பேமா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் டேட்டா கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா என்னோட மெயில்ஸ் எல்லாம் ஒரு டேட்டா, என்னோட டெக்ஸ்ட் மெயில்ஸ் எல்லாம் நான் எல்லா மெயிலையும் ஒன்னா ஒரு டேட்டாவா வச்சுப்பேன். அதுல இருந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணுவேன். அப்படி இல்லை, எனக்கு வந்து சோஷியல் மீடியா போஸ்ட் வந்து எனக்கு இது டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா சோஷியல் மீடியா போஸ்ட் ஃபுல்லாக நான் எடுத்துகிட்டு வந்து ஒரு டேட்டாவாக வச்சு அதை நான் டெக்ஸ்ட் கிளாஸிஃபை பண்ணலாம். அப்படி இல்லை, எனக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா என்னோட கஸ்டமரோட ரிவ்யூஸ் வேணும். என்னோட கஸ்டமர் வந்து எனக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருக்காங்களா, நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருக்காங்களான்னு நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்னோட கஸ்டமர் ரிவ்யூஸ் எல்லாமே ஒரு டேட்டாவாக கலெக்ட் பண்ணி நான் என்ன பண்ணுவேன், டேட்டா கலெக்ஷனில் எடுத்துகிட்டு வருவேன். ஓகேவா? அடுத்து வேற என்ன பார்க்கலாம் அப்படின்னா நியூஸ் ஆர்டிக்கல். ஓகேவா? நம்ம வந்து நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்து எப்படி இதெல்லாம் வந்து பாசிட்டிவான நியூஸ், இதெல்லாம் நெகட்டிவான நியூஸ்லாம் இருக்காது. எல்லா நியூஸுமே எல்லா பேஜ்லயுமே இருக்கும். ஓகேவா? ஸோ எனக்கு பாசிட்டிவான விஷயம் மட்டும் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், என்னோட நியூஸ் ஆர்டிகல்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணி அதெல்லாம் வந்து ஒரு டேட்டாவா கலெக்ட் பண்ணி நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுல டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் பண்ணலாம். ஓகேவா? இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி டேட்டாவை கலெக்ட் பண்ண போறோம் அப்படின்றது. இதுக்கப்புறம் டேட்டா ப்ரீ ப்ராசஸிங். இந்த ப்ரீ ப்ராசஸிங் ஸ்டெப்பு நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம், இருந்தாலும் நான் ஒரு சிம்பிளா நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஓகே. இந்த டேட்டா ப்ரீ ப்ராசஸிங்னா ஒன்றும் இல்லை, நம்ம டெக்ஸ்ட் டேட்டாவை கிளீன் பண்றது தான். ஏன் கிளீன் பண்ணுவோம்? ஏன்னா ஹியூமன் லாங்குவேஜஸ்ல நிறைய நாய்ஸஸ் இருக்கும். நாய்ஸஸ்னா ஒன்றும் இல்லை, இந்த பஞ்சுவேஷன் மார்க்ஸ், காமன் வேர்ட்ஸ் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரிமூவ் பண்ணிட்டு நம்ம அதை மிஷினுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்போம். அது அப்பதான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இதுக்கு நிறைய ஸ்டெப் இருக்கும். அதுல ஒண்ணுதான் வந்து இந்த டோக்கனைசேஷன். ஓகேவா? இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். டோக்கனைசேஷன், லோவர் கேசிங், அடுத்து வந்து என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா இந்த ஸ்டாப் வேர்ட் ரிமூவல். ஸோ இது போல நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கும். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னோட டேட்டாவை வந்து நான் வந்து ப்ரீ ப்ராசஸ் பண்ணுவேன். ஓகேவா? இதெல்லாம் தான் இதோட ஸ்டெப்ஸ். எதோட ஸ்டெப்ஸ்னா டேட்டா ப்ரீ ப்ராசஸிங்ஸோட ஸ்டெப்ஸ். ஓகேவா? அடுத்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டு டேட்டா கலெக்ஷன் பண்ணுவோம், டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் பண்ணுவோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? இந்த ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன்னா என்னன்னு சொல்லியிருப்பேன். ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன்னா ஒன்றும் இல்லை, நம்மளோட ஒரு டேட்டாலையும் உள்ள ஃபீச்சரை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். இதை வந்து என்ன யூஸ் பண்ணி பண்ணுவோம்? டைரக்டா டெக்ஸ்டா கொடுப்போம்னா கண்டிப்பா கிடையாது. நான் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவேன்? நியூமரிக்கல் ஃபார்ம்ல தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவேன். ஓகேவா? இந்த நியூமரிக்கல் ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்ணும்போது இதுக்கு தேவைப்படுற ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்றதையும் நேற்று பார்த்துருப்போம். உள்ள வீடியோல பார்த்துருப்போம். அது என்ன அப்படின்னா பேக் ஆஃப் வேர்ட்ஸ். இதுக்கப்புறம் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா TF IDF அப்படின்னு சொல்லியிருப்பேன்னா. ஸோ இந்த TF IDFலாம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு டெக்ஸ்ட் டேட்டாவை
அந்த ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ட் டெக்ஸ்ட் டேட்டாவே நியூமரிக்கலா மாத்தாது. டெக்ஸ்ட் டேட்டால உள்ள ஃபீச்சர்ஸை அது என்னவா மாற்றும் அப்படின்னா இது வந்து நியூமரிக்கல் ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். என்ன அப்படின்னா ஃப்ரீக்வன்சி பேஸ் பண்ணி மோஸ்ட்லி ஃப்ரீக்வன்சி அந்த வேர்ட் வந்து எத்தனை தடவை வந்து கவுண்ட் ஆயிருக்கு, எத்தனை தடவை ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்றதுல தான் இந்த நியூமரிக்கல் ஃபார்மேட்ல பார்ப்போம். ஓகேவா? அடுத்து என்ன அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லிட்டோம், டேட்டா கலெக்ஷன் பண்ணுவோம், ப்ரீ ப்ராசஸ் பண்ணுவோம், ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுவோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மாடல் சூஸ் பண்ண போறோம். இதுதான் நம்மளுக்கு ரொம்ப மெயினான ஒரு மேட்டர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம இதெல்லாம் பண்ணி தான் நம்ம டேட்டா கொடுப்போம். இப்போ என்ன பண்ணணும், நம்ம ஜஸ்ட் இப்போ என்ன பண்ணியிருக்கோம், வேர்டை வந்து கிளீன் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி மட்டும் தான் வச்சிருக்கோம். அடுத்து அதுக்கு கிளாசிஃபை பண்றதுக்கான எந்த ஸ்டெப்புமே நம்ம இது வரைக்கும் எந்த வீடியோலையும் சொல்லலை. ஸோ இன்னைக்கு தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எப்படி அதை கிளாசிஃபை பண்ண போறோம் அப்படின்றது. அப்ப சூசிங் த மாடல். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது மிஷின் லேர்னிங் மாடல்ஸ் தான். ஓகேவா? மிஷின் லேர்னிங் மாடல்ல என்னென்ன மாடல் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு. ஸோ ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எப்போவுமே நம்ம வந்து மிஷின் லேர்னிங் டீப் லேர்னிங்னா எல்லா மாடல்ஸுமே எல்லா டேட்டாவுக்கும் யூஸ் பண்ணலாம்னா கண்டிப்பா கிடையாது. நம்ம எந்த டேட்டாவை எப்படி ப்ரிஃபர் பண்றோமோ, எப்படி அதை ரெடி பண்றோம், எப்படி அதை வந்து டேட்டாவை வந்து ப்ரிப்பேர் பண்றோம், எப்படி ப்ரீ ப்ராசஸிங் பண்றோம், இதெல்லாம் ப்ரீ ப்ராசஸிங் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்புறம் நம்மளுக்கு ஒரு டேட்டா கிடைக்குது பாத்தீங்களா. நம்ம வந்து நமக்கு நார்மலா கொடுக்குற ரா டேட்டால இருந்து நம்ம ப்ரீ டேட்டாவை வந்து நம்ம ஃபர்ஸ்டே வந்து ரா டேட்டாவை தான் கலெக்ட் பண்ணுவோமா. இந்த ரா டேட்டாவுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், ப்ரீ ப்ராசஸ் பண்ணுவோமா. ப்ரீ ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். இந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பர்டிகுலர் டேட்டா வந்து கிடைக்கும் பாருங்க. அந்த டேட்டாவுக்கு எந்த மாடல் வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்றத முதல்ல நான் வந்து என்ன பண்ணணும், ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? அப்போ எனக்கு சூட்டபிளான மாடல்ஸ் மட்டும் சூஸ் பண்ணி நான் அதுல வந்து மாடலை ஃபிட் பண்ணா மட்டும்தான் எனக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ற அவுட்புட் கிடைக்கும். ஏதோ ஒரு இப்ப சம்மந்தமே இல்லாம நான் வந்து ஒரு லீனியர் ரெக்ரெஷன் இதுல கொண்டாந்து நான் போட்டேன் அப்படின்னா இதுல கண்டிப்பா அதால என்ன பண்ண முடியாது, அதெல்லாம் ஒழுங்கா வந்து மாடல் ஃபிட் ஆகும். ஃபிட் ஆகும்போது எந்த ப்ராப்ளமும் வராது. அதுக்கப்புறம் எனக்கு கிடைக்கும் போது அவுட்புட்டு எனக்கு அது கரெக்டா கிடைக்காது, நான் எக்ஸ்பெக்ட் பண்ற அவுட்புட்டே கிடைக்காது. அப்ப நிறைய அங்க லேக் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எப்போதுமே நம்மளோட டேட்டாவுக்கு எந்த மாடல் முதல்ல சூட்டபிளா இருக்கணுங்கிறத நமக்கு தெரியணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு மாடலை அதுக்கு ஃபிட் பண்ணணும். ஓகேவா? அந்த மாதிரி பார்க்கும்போது டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷனுக்கெல்லாம் என்னென்ன மாடல் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த நேவ் பேஸ் கிளாசிஃபிகேஷன், இதெல்லாம் ஒரு கிளாசிஃபிகேஷன் மாடல். நம்ம பார்க்க போறதே டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் தான். அப்ப இந்த பேஸ் வந்து நேவ் பேஸ் வந்து ரொம்ப டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷனுக்கு நல்ல குட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படின்றாங்க. எக்ஸ்பெஷலி இது எதுக்காக பண்ணுவாங்க அப்படின்னா இதை வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம சொன்னோம்ல ஃபர்ஸ்டே எது அப்படின்னா இது ஸ்பேம் டிடெக்ஷன். இது ஸ்பேம் டிடெக்ஷனுக்கு நல்லாவே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றத சொல்றாங்க. அடுத்து வந்து இதுக்கப்புறம் என்ன மாடல் கொடுக்கலாம் அப்படின்னா எஸ்விஎம் வந்து எதுக்காக அப்படின்னா நான் சொல்லிட்டேன் ஃபர்ஸ்டே, நீங்க வந்து லோவர் டேட்டா செட்டுக்கு ரொம்ப லோ அமௌண்ட் ஆஃப் இருக்க டேட்டா செட்டுக்கு மட்டும்தான் வந்து நம்ம இந்த டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் பண்ணணும், என்எல்பி யூஸ் பண்ணணும்லாம் கிடையாது. லார்ஜ் டேட்டா செட்டுக்கு கூட பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி லார்ஜ் ஹை டைமென்ஷன் ஸ்பேஷஸ் உள்ள டேட்டா செட்டுக்கு இந்த எஸ்விஎம் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஓகேவா? இதுதான் வந்து இதோட பெனிஃபிட். ஓகேவா? ஹை டைமென்ஷன் ஸ்பேசஸ்க்கு நம்மளுக்கு வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இதுக்கப்புறம் வேற என்ன மாடல் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா டிசிஷன் ட்ரீ. இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். டிசிஷன் ட்ரீ வந்து ஒரு டிசிஷன் மேக் பண்ணும். ஸோ இதே வந்து நம்மளோட கொடுக்குற வந்து டேட்டாவோட ஒரு ஃபீச்சர்ஸையுமே அது என்ன பண்ணும், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஸோ நம்மளுக்கு என்ன, நம்ம மிஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே போதும். நம்ம மிஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ற அளவுக்கு தான் நம்ம டேட்டாவை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அந்த டேட்டாவை அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருச்சு, நம்மளோட மாடலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருச்சு, நம்மளோட மிஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிச்சுன்னா நம்மளுக்கு கிடைக்க போற அவுட்புட் கண்டிப்பா நம்மளுக்கு எக்ஸ்பெக்டட் அவுட்புட்டே அது வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ அது வந்து ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்டா இருக்கும், நம்மளுக்கு என்டர் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ டிசிஷன் ட்ரீ வந்து நல்ல ஒரு சூட்டபிளான மாடல் அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா? இது வந்து ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா? நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அடுத்து இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சொல்லிட்டோம், டேட்டா கலெக்ஷன் பண்ணுவோம். இதை நீங்க ஒரு ஸ்டெப்பாவே வச்சுக்கோங்க. டேட்டா கலெக்ஷன் பண்ணுவோம், செகண்ட் டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மாடலை ஃபிட் பண்ணுவோம்.
ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, 5த் ஸ்டெப்பா என்ன பண்ண போறோம் அப்படின்னா, மாடல ட்ரெயின் பண்ண போறோம். ஓகேவா? நம்ம வந்து மாடல சூஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? மாடல் சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? அத வந்து ஃபிட் பண்ணணுமா? அப்ப எப்போதுமே நம்மளோட டேட்டா செட்ல ஒரு விஷயம் பண்ணுவோம். நம்ம கோடிங் பண்ணும்போது மிஷின் லேர்னிங்கா இருக்கட்டும், டீப் லேர்னிங்கா இருக்கட்டும், இந்த விஷயத்த நீங்க பார்த்திருப்பீங்க. ட்ரெயின், டெஸ்ட், ஸ்ப்ளிட் அப்படின்னா ஒண்ணுமே இல்ல. எவ்ளோ அமௌண்ட் ஆஃப் டேட்டா செட் வந்து எனக்கு ட்ரெயின் ஆகணும், எவ்ளோ எவ்ளோ அமௌண்ட் ஆஃப் டேட்டா வந்து எனக்கு டெஸ்ட் ஆகணும் அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட்டே என்ன பண்ணிருவேன், டேட்டாவ ஸ்ப்ளிட் பண்ணிருவேன். இந்த டேட்டா ஸ்ப்ளிட்னால எனக்கு நான் ட்ரெயின் பண்றேன்ல, அதுக்கேத்த மாரியே என்னோட டெஸ்ட் சைஸையும் நான் எப்படின்னா ஒரு 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 அமௌண்ட் ஆஃப் ரேஷியோல தான் ஸ்ப்ளிட் பண்ணுவேன். ஏன் நான் ஸ்ப்ளிட் பண்ணேன் அப்படின்னா, அது ஓவர் ஃபிட்டிங் இஷ்யூஸ் வந்துரும். ஸோ நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவேன் அப்படின்னா, ஒண்ணு 80-20 ஸ்ப்ளிட் பண்ணுவேன். அப்படி இல்லன்னா 70-30 ஸ்ப்ளிட் அப்படி இல்லன்னா நான் என்ன பண்ணுவேன், 60-40 ஸ்ப்ளிட் பண்ணுவேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இது வந்து இன்கேஸ் நான் வந்து இப்படி இப்படி பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 50 50 ஸ்ப்ளிட் பண்ணேன் அப்படின்னா, இது என்ன ஆயிடும்? ஒண்ணு ஓவர் ஃபிட்டிங் இஷ்யூஸ் நமக்கு வந்துரும். ஓகேவா? ஸோ இது மாரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணக்கூடாது. எப்பவுமே வந்து இந்த மாரி ரேஷியோல தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். ஓகேவா? இந்த மாரி ரேஷியோ நம்மளுக்கு ஒண்ணு ஒண்ணும் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணும்போது, அது டெஸ்ட் சைஸ்ல சேஞ்ச் பண்ணாலும் பரவால்ல. இத வந்து நம்ம 80 வந்து எப்பவுமே எதுக்கு எடுத்துப்போம் அப்படின்னா, ட்ரெயினுக்கு எடுத்துப்போம். இந்த 20 வந்து டெஸ்ட்டுக்கு எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ இதே மாரி தான் இதே ரெஸ்பெக்டிவ் ஆர்டர் தான் இதுக்குமே. ஸோ அடுத்து நம்ம இந்த போல ட்ரெயின், டெஸ்ட், ஸ்ப்ளிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளோட மாடல வந்து ஃபிட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஒரு மாடல் ட்ரெயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் டெக்ஸ்ட்ட எவால்வேட் பண்ணும். ஓகேவா? ஒரு ட்ரெய்னிங் செட்ட வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ட்ரெயின் செட் குடுக்குறோம்ல, இதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா, மாடல ட்ரெயின் பண்ணும். ஓகேவா? இந்த டெஸ்ட் செட் இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் என்ன பண்ணும், எவாலுவேட் பண்ணும். இந்த எவாலுவேட் பண்றது அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த எவாலுவேட்ல அ இந்த எவாலுவேட் பண்ணும். இந்த எவாலுவேட்டுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஓவர் ஃபிட்டிங் இஷ்யூஸ் வந்தா மட்டும் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளோட கிராஸ் வேலிடேஷன்னு யூஸ் பண்ணுவோம். இந்த ஓவர் ஃபிட்டிங் இஷ்யூஸ நம்ம மேனேஜ் பண்றதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கிராஸ் வேலிடேஷன் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இந்த கிராஸ் வேலிடேஷன் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட ஓவர் ஃபிட்டிங் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு கம்மி ஆகும். ஓகேவா? ஓவர் ஃபிட்டிங்னா ஒண்ணும் இல்ல. நம்மளோட மாடல் வந்து எக்ஸ்ட்ராவா லேர்ன் பண்றது. எப்படின்னா, நான் இங்க வந்து ட்ரெயின் குடுத்துட்டேன் நான் 80%. ஆனா இந்த 80ய தாண்டி என்னோட மாடல் வந்து என்னோட டேட்டாவ என்ன பண்ணும்னா, ஓவரா லேர்ன் பண்ணி என்ன ஆயிடும்னா, எனக்கு இங்க 100% வந்து அக்யூரசி குடுக்க வேண்டிய இடத்துல, ஐ மீன் 100% குடுத்தாலே அது அக்யூரசி தான். நம்ம வந்து இங்க வந்து இப்படி எடுத்துக்க நான் உங்களுக்கு சொல்லணும்னு 80-20ன்னு எடுத்துக்கிறேன். ஆனா நம்ம எப்படி குடுப்போம் அப்படின்னா, 0.8 இந்த மாரி ரேஷியோல தான் குடுப்போம். அப்ப வந்து நம்மளுக்கு என்ன வந்து குடுக்கும் அப்படின்னா, என்ன வந்து நம்மளுக்கு அக்யூரசி வரணும்னா, 1க்குள்ள தான் நம்மளுக்கு அக்யூரசி வரணும். ஓகேவா? அப்ப எனக்கு இந்த 1 வந்தாலே இது என்ன அர்த்தம் அப்படின்னா, இது ஓவர் ஃபிட்டிங் ஆயிருக்கு அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? ஸோ இது மாரி வந்து சில நேரத்துல என்ன ஆகுதுன்னா, 1.00 என்னோட வேலிடேஷன் அக்யூரசி எப்படி தெரியுமா போகும்? இன்கேஸ் இன்ஃபினிட்டி வரையும் போகும். இன்ஃபினிட்டின்னு போட்டிருக்கும். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா, என்னோட மாடல் வந்து என்னோட டேட்டாவ ரொம்ப லேர்ன் பண்ணிடுச்சு. அதிகமா அத கத்துக்குச்சு. ஓகே. இதுதான் அப்படின்றத கத்துக்கிட்டதுனால, அது என்ன பண்ணும், டக்குனு ஏதோ ஒரு ஆன்ஸர எனக்கு வந்து ஓவர் ஃபிட்டிங்கா வந்து குடுத்துரும். ஸோ நான் அத வந்து கம்மி பண்றதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுவேன்னா, கிராஸ் வேலிடேஷன் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? நான் சொல்லிட்டேன். இப்ப வந்து நம்ம டெஸ்ட்ல வந்து எவாலுவேட் பண்ணுவோம்னு. இந்த ட்ரெயின் பண்ணுன மாடல் பெர்ஃபார்மன்ஸ எவாலுவேட் பண்ணுவோம்னு சொல்லிட்டேனா, ட்ரெயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் எவாலுவேட் பண்ணுவோம். ஓகேவா? இந்த எவாலுவேட் பண்றதுக்கு நான் ஒரு அத என்ன சொல்லுவேன் அப்படின்னா, மாடல் எவாலுவேஷன் சொல்லுவேன். என்னோட மாடல அது என்ன பண்ண போகுது, எவாலுவேஷன் பண்ண போகுது. அது எந்த மாடலா வேணா இருக்கலாம். ஓகேவா? அது நேவி பேஸா இருக்கலாம். இல்ல வந்து எஸ்விஎம்மா இருக்கலாம். என்னோட இப்போ உள்ள டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷனுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுவேன், மாடல எவாலுவேட் பண்ணுவேன். ஸோ இந்த மாடல் எவாலுவேட் பண்றதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு மெட்ரிக்ஸஸ் யூஸ் பண்ணுவேன். இந்த மெட்ரிக்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா, நம்ம நெறைய கேள்விப்பட்டிருப்போம். டேட்டா சயின்ஸ்ல மெயினா இந்த வார்த்தை இல்லாம நம்ம சொல்லவே மாட்டோம். அக்யூரசி. இந்த அக்யூரசி நெறைய இடத்துல சொல்லுவோம். இந்த அக்யூரசினா ஒண்ணும் இல்ல. என்னோட
மாடல் எந்த அளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ணிருக்கு. நம்மளுக்கே தெரியும் ப்ரிடிக்ஷன்னா ஒன்றும் இல்லை, இப்போ ஸ்பேமா நாட் ஸ்பேமான்னு கண்டுபிடிக்குதுல, இது பேர் தான் ப்ரிடிக்ஷன். ஸோ டிடக்ஷன் இருக்கு, ப்ரிடிக்ஷன் இருக்கு, கிளாசிஃபிகேஷன் இருக்கு. ஸோ நம்ம வந்து டெக்ஸ்டை எப்படி கிளாசிஃபை பண்றதுன்னு பார்த்துருப்போம். என்னோட மாடல் எப்படி ப்ரிடிக்ட் பண்றதுங்கிறத நம்ம எதில் பார்ப்போம் அப்படின்னா இந்த அக்யூரஸியை யூஸ் பண்ணி தான் பார்ப்போம். ஓகேவா? இந்த அக்யூரஸி யூஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா எனக்கு கரெக்டான ப்ரிடிக்ஷன் கிடைக்கும். என்னோட மாடல் கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கா, இது ஸ்பேமா நாட் ஸ்பேமான்னு ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கான்னு நான் பார்க்குறேன்ல, அந்த மாடல் இப்போ வந்து நேம் பேஸ் வந்து கரெக்டாக இப்போ வந்து எனக்கு இப்படி சொல்கிறேன் பாருங்க, உங்களுக்கு புரியாது அப்படின்னா நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நான் நேம் பேஸ் எடுத்திருக்கேன். ஓகேவா? எனக்கு அதோட அக்யூரசி என்ன வந்திருக்கு அப்படின்னா 0.96ன்னு வந்திருக்கு. இதே நான் எஸ்பிஎம் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ எஸ்பிஎம் எடுத்திருக்கேன்னா எனக்கு அது 0.97 கொடுத்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டுல எது பெட்டரா இருக்கு உங்களுக்கே தெரியுது. இப்போ நம்பர் வைஸ் இப்போ 0.97 தான் அதிகமா இருக்கு. அப்ப இது என்னவா இருக்கும்? என்னோட டேட்டா செட் லார்ஜரா இருந்திருக்கும். அப்ப என்ன நேம் பேஸ் கரெக்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காது, இப்போ எஸ்பிஎம் கரெக்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படிதான் நம்ம எப்படின்னா எந்த அளவுக்கு அது பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, அப்ப இது யாரு இப்ப நம்ம கரெக்டான ப்ரிடிக்ஷன் கொடுத்துருக்கான்னு சொல்லலாம், இப்ப எஸ்பிஎம் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். இந்த மாதிரி கம்பேரிசன் போது யார் வந்து கரெக்டான ப்ரிடிக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு நான் வந்து மெட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா அதுல ஒரு ஒன் ஆஃப் த மெட்ரிக்ஸ் யாரு அப்படின்னா இந்த அக்யூரசி தான். ஓகேவா? கரெக்ட் ப்ரிடிக்ஷன். ஓகேவா? ஓகே, அடுத்த ஸ்டெப் என்ன பார்ப்போம் அப்படின்னா இதுலயே அடுத்து என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரிசிஷன். ப்ரிசிஷன் வேற, ப்ரெடிக்ஷன் வேற. ஓகேவா? இந்த ப்ரிசிஷன்றது என்னன்னா ட்ரூ பாசிட்டிவ் ப்ரிடிக்ஷன்னு சொல்லுவோம். ஆல் பாசிட்டிவ் ப்ரிடிக்ஷன்ல ட்ரூ எவ்வளோ இருக்கு அப்படின்றது. ஓகேவா? இதெல்லாம் வந்து கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ்ன்னு ஒன்று இருக்கும். ஸோ நம்ம அதெல்லாம் வந்து மிஷின் லேர்னிங் டீப் லேர்னிங்லேயே பார்த்துருப்போம். மோஸ்ட்லி மிஷின் லேர்னிங் வரும்போதே இந்த மாதிரி இது கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ், மாடல் எவாலுவேஷன்லாம் பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ இந்த ட்ரூ பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்ற இதுல வந்து ட்ரூ பாசிட்டிவான ப்ரிடிக்ஷனை சொல்றது யாரு அப்படின்னா இந்த ப்ரிசிஷன் தான். ட்ரூ பாசிட்டிவ் ப்ரிடிக்ஷனை, ஓகேவா, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ட்ரூ பாசிட்டிவ் ப்ரிடிக்ஷனை என்னோட மாடல் என்னோட டேட்டாவுக்கு எந்த அளவுக்கு ட்ரூவா ப்ரிடிக்ட் பண்ணிருக்கு அப்படின்றத சொல்றது யாரு அப்படின்னா இந்த ப்ரிசிஷன். ஓகேவா? ப்ரிடிக்ஷன் வேற, ப்ரிசிஷன் வேற. ஸோ எதையுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா ரீகால்ன்ற ஒரு மெட்ரிக்ஸ் பார்ப்போம். இந்த ரீகால் மெட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா ஆக்சுவல் பாசிட்டிவ்ல. ஸோ எப்பவுமே வந்து நம்ம டேட்டால வந்து ரெண்டு கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் எடுப்போம். ஒன்று வந்து ஆக்சுவல் வேல்யூ, ஒன்று ப்ரெடிக்டட் வேல்யூன்னு. ஆக்சுவலா நான் கொடுப்பேன் தெரியுமா, அந்த வேல்யூல உள்ள ட்ரூ. ஓகேவா? இது ப்ரிடிக்டட்ல உள்ள ட்ரூ பாசிட்டிவ் ப்ரிடிக்ஷன். என்னோட மாடல் ப்ரிடிக்ஷன் பண்ண ட்ரூ பாசிட்டிவ். இது ஆக்சுவல் வேல்யூல உள்ள ட்ரூ பாசிட்டிவ். ஓகேவா? ஆக்சுவல் வேல்யூ தான் என்ன தெரியுமா, நான் என்ன பண்ணிட்டேன், என்னோட டேட்டாவை வந்து ஸ்பேம்னே நான் மிஷின்கிட்ட கொடுக்குறேன். இது ஸ்பேம் தான்ப்பா அப்படின்னு நான் கொடுக்குறேன்ல, அதுதான் ஆக்சுவல் வேல்யூ. அது மிஷின் பார்த்துட்டு இது ஸ்பேமா இல்லையான்னு கண்டுபிடிச்சு இது ஸ்பேம் தானே கண்டுபிடிக்குது இல்ல, அது ப்ரிசிஷன். நான் இங்க ஸ்பேம் தானே, நான் ட்ரூ தான் இது ஸ்பேம் தானே ஒரு டேட்டாவை கொடுப்பேன் தெரியுமா, அது யாரு அப்படின்னா இந்த ரீகால். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அடுத்து வந்து என்ன அப்படின்னா F1 ஸ்கோர். F1 ஸ்கோர்னா ஒன்றும் இல்லை, இந்த ப்ரிசிஷன் அண்ட் ரீகாலோட ஹார்மோனிக் மீன் தான். ஓகேவா? ஹார்மோனிக் மீன் தான் வந்து இந்த F1 ஸ்கோர். ஓகேவா? அடுத்து நம்ம இப்போ என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா நம்ம டேட்டாவை எப்படி கலெக்ட் பண்றது, ப்ரீ ப்ராசஸ் பண்றது, எப்படி ஃபீச்சரை எக்ஸ்ட்ராக்ட் பண்றது, எப்படி மாடல் சூஸ் பண்றோம், அந்த மாடலை எப்படி ட்ரைன் பண்றோம், நம்ம ட்ரைன் டெஸ்ட் ஸ்ப்ளிட் பண்ணுவோம், அதுல வந்து ட்ரைன் வந்து எவாலுவேட் பண்ணுவோம். இந்த எவாலுவேஷன்ல வச்சு நான் மெட்ரிக் யூஸ் பண்ணி எவாலுவேட் பண்ணுவேன். அதுல எத்தனை மெட்ரிக்ஸ் இருக்கா அப்படின்னா 4 மெட்ரிக்ஸ் இருக்கும். ஒன்று அக்யூரசி, ஒன்று ப்ரிசிஷன், ஒன்று ரீகால், ஒன்று F1 ஸ்கோர். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா லாஸ்டா என்னோட வர்ற அக்யூரசியை வச்சு என்னோட அக்யூரசி, ரீகால், ப்ரிசிஷன், F1 ஸ்கோர்லாம் வச்சு ப்ரிடிக்ட் பண்ணிடுவேன்.
என்ன ப்ரிடிக்ட் பண்ணுவேன்? என்னோட மெயிலு ஸ்பேமா இல்லையா அப்படின்றத ப்ரிடிக்ட் பண்றது தான் என்ன என்னோட ப்ரெடிக்ஷன். நான் வந்து மிஷின் கொடுக்க போறதில்ல. இந்த இந்த இதெல்லாம் வச்சு எனது அக்யூரசி, ப்ரிசிஷன், ரீகால், எஃப்என் ஸ்கோர்லாம் வச்சு நம்ம ஒரு லாஸ்ட் ஒரு சஜஷனுக்கு வருவோம்ல. இதுதான் ஒரு ஃபைனலான ஒரு அவுட்புட்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம்ல. அதை தான் நான் வந்து ப்ரிடிக்ஷன் சொல்றேன். நம்ம டேட்டாவை இன்புட் பண்ண ஒரு நியூவா ஒரு டேட்டாவை இன்புட் பண்ணா கூட என் மாடல் என்ன பண்ணணும்? இது ஸ்பேமா இல்லையான்றதை டிடெக்ட் பண்ற அளவுக்கு நான் என்ன பண்ணியிருக்கணும்? என்னோட மாடலை வந்து நான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா நம்மளோட டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன். நான் மோஸ்ட்லி வந்து இதில் ஸ்பேம் டிடெக்ஷனை வச்சு தான் சொல்லியிருப்பேன். ஸோ ஸ்பேம்ன்ற டேட்டாவை நம்ம கலெக்ட் பண்ணிவிட்டு அதை ப்ரீ ப்ராசஸ் பண்ணுவோம். அதில் தான் மாடலை எதை சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் சொல்லியிருப்பேன். ஸோ எந்த டேட்டாவுக்காக இருந்தாலும் இதே ஸ்டெப்ஸ் தான் ஃபாலோ ஆகும். இதே மாதிரி உங்களோட கிளாசிஃபிகேஷனும் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா? ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா எப்படி வந்து அட்வான்ஸ் டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் யூஸ் பண்ணலான்றத பார்க்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நம்மளோட காமன் அப்ளிகேஷன் என்னென்ன அப்ளிகேஷன்ல வந்து டெக்ஸ்ட் கிளாஸிஃபை ஆகுதுங்கிறத நான் ஸ்மாலாக சொல்லியிருப்பேன். கொஞ்சம் நான் எலாபரேட்டாக சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்போம் ஸ்பேம் டிடெக்ஷன்னு, இன்னொன்று வந்து சென்டிமெண்டல் அனாலிசிஸ் சொல்லியிருப்போம். அது இல்லாமல் என்ன அப்படின்னா டாபிக் கேட்டகரைசேஷன். இது டாபிக் கேட்டகரைசேஷனா ஒன்றும் இல்லை, நான் நியூஸ் ஆர்டிகல்ஸில் வந்து நீங்கள் நெகட்டிவான நியூஸா பாசிட்டிவ் நியூஸான்னு பார்க்கலாம்னு சொல்லியிருப்போம்ல. அது இல்லாம என்னோட நியூஸ் வந்து அதோட டைட்டில் என்ன அப்படின்றது கூட எனக்கு தெரியாம இருக்கலாம். ஓகே, இப்போ ஒரு நியூஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா அதோட டைட்டில், அதோட டாபிக் இதுதான் வந்து இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா அது ரைனி சீசன். இப்போ ரைனி சீசன், ஸோ மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ அதுக்குள்ள டாபிக் இது வந்து நம்மளோட இப்போ வந்து இது வந்து இதோட டாபிக் வந்து நான் எனக்கு கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணி கொடுக்குது அப்படின்னா அது எதை பேஸ் பண்ணி அதை ப்ரிடிக்ட் பண்ணுன்னா ஒரு டெக்ஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் அது வந்து நமக்கு டாப்பிக்காக கொடுக்கும். ஓகேவா? இப்போ வந்து இது பாலிடிக்ஸ் நியூஸா, இல்லை வந்து இது வந்து ரைனி சீசனுக்கு ஏற்ற நியூஸா, இல்லை இது ஒரு ஸ்கூலில் வந்து இப்போ வந்து ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ப்ரோக்ராம்னால அவங்க என்ன பெனிஃபிட் ஆயிருக்காங்கிறதெல்லாம் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த நியூஸ் வந்து இல்லை இது வந்து ஒரு எஜுகேஷனல் நியூஸு, அந்த மாதிரிலாம் எனக்கு வந்து ஒரு டாப்பிக்கை கேட்டகரைஸ் பண்ணி கொடுக்கும்ல. இதெல்லாம் வந்து எதில் நடக்கும் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷனில் நடக்கும். இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ் தான். ஓகேவா? அதுக்கப்புறம் லாங்குவேஜ் டிடெக்ஷன். நம்மளோட லாங்குவேஜ் என்ன, இப்போ தமிழில் டெக்ஸ்ட் பண்ணோம்னா இது தமிழ் லாங்குவேஜ்னு அது புரிஞ்சுக்கும். இதை டிடெக்ட் பண்ணுது இல்லை, இதெல்லாம் யார் பண்ணுறா அப்படின்னா என்எல்பியில் உள்ள டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் பண்ணும். ஓகேவா? அடுத்து இதெல்லாம் வந்து தான் நம்மளுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா கிளாஸிஃபை பண்ணுற ஒரு அப்ளிகேஷன்ஸ் டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன். இன்னொன்று என்ன கிளாஸிஃபை பண்ணும் அப்படின்னா டாக்குமெண்ட் கிளாசிஃபிகேஷன். இப்போ நான் என்னோட சிஸ்டம்ல நிறைய டாக்குமெண்ட் வச்சிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அது வேர்ட் டாக்குமெண்ட்டாக இருக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து இந்த மாதிரி டாக்குமெண்ட்டாக இருக்கு, நான் அதுக்கு டைட்டில் எதுவுமே போடலை, நான் வந்து என்னோட டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன்ல மொத்த டாக்குமெண்ட்டையும் அப்லோட் பண்றேன். என்னோட மாடல்ல அப்லோட் பண்றேன் அப்படின்னா இது வந்து ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட், இது வந்து உங்களோட பர்சனல் டாக்குமெண்ட், இது வந்து ஏதோ ஒரு கம்பெனி பேஸ்டு ஒரு டாக்குமெண்ட் அப்படின்றத அது எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இது இந்தந்த டாக்குமெண்ட்டுமே கேட்டகரைஸ் பண்ணி கொடுக்கும், இது கிளாஸிஃபை பண்ணி கொடுக்கும். இந்த வேலையும் கூட யார் பாப்பா அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் பார்க்குது. ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது எல்லாத்தையுமே டெக்ஸ்ட் பேஸ்ல ஒவ்வொரு மீனிங்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மட்டும்தான் அது என்ன பண்ண போகுது, கிளாஸிஃபையோ டிடெக்டோ பண்ண போகுது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணி வைக்கணும் அப்படின்னா நம்மளோட ஒவ்வொரு மாடலையும் அந்த டேட்டாவை நம்ம ப்ரீ ப்ராசஸிங்கும் ஃபியூச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ண மட்டும்தான் அதால அண்டர்ஸ்டாண்டும் பண்ண முடியும். ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நம்மளோட என்னென்ன சேலஞ்சஸ் வந்து நம்ம டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன்ல ஃபேஸ் பண்ணுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆம்பிகியூட்டி என்ன அப்படின்னா நம்மளோட வேர்டோட மீனிங்ஸை வந்து அது வந்து எப்படின்னா டிஃப்ரெண்டா புரிஞ்சுக்கும். ஓகேவா? இப்ப பேங்க்னா ஃபினான்ஷியல் பேங்க்கும் இருக்கு, ரிவர் பேங்க்கும் இருக்கு. ஸோ நம்ம வெறுசா பேங்க்னு கொடுத்தோம்னா அதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியாது அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு அது ரொம்ப யோசிக்கும். ஓகேவா? இதுதான் நான் வந்து முன்னையே சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி ஆம்பிகியூட்டிலாம் நிறைய வந்து ஃபேஸ் பண்ணும் அப்படின்னு. அப்புறம் வந்து இந்த சர்க்காசம் டிடெக்ஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஏதோ ஒரு ரிவ்யூ கொடுக்குறோம் அப்படின்னா அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. இந்த அக்லி இந்த மாதிரிலாம் கொடுத்தோம் அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட்
பண்ணிக்க முடியாது, அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து வந்து இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதுதான் அது ஃபேஸ் பண்ற கொஞ்சம் டஃப்பான ஒரு காம்ப்ளெக்ஸான அதோட சேலஞ்சஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாம் அது வந்து ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு அதை நம்ம ட்ரைன் பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்மளோட டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் இன்னும் எஃபெக்டிவா இருக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட டேட்டாவை வந்து ப்ரீ ப்ராசஸ் அண்ட் கிளீன் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு என்ன அப்படின்னா, நம்மளோட டேட்டா வந்து கொஞ்சம் மாடல் வந்து நல்லா பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ற அளவுக்கு நம்மளோட டேட்டாவை வந்து நம்ம என்ன பண்ணணும், லீட் பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரே மாடலை வச்சு எல்லா இப்போ வந்து நான் டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் பண்ண போறேன் அப்படின்னா, அதுல ஒரே ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணி தான் நான் பண்ணணும்னு, இப்போ நேவ் பேஸ் மட்டும்தான் பண்ணணும்லாம் இல்லை. நம்ம என்ன பண்ணலாம், நேவ் பேஸ் பண்ணலாம், எஸ்விஎம் பண்ணலாம், டிசிஷன் ட்ரீ பண்ணலாம். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் அல்காரிதம் யூஸ் பண்ணி பார்த்தா தான் நமக்கும் தெரியும் அதில் எந்த இது வந்து பெஸ்ட்டாக இருக்கு, அந்த டேட்டாவுக்கு எது நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக பண்ணுதுன்றதும் நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷனில் நம்ம இன்னும் வந்து எஃபெக்டிவாக நம்ம வந்து அவுட்புட்டை வந்து கெயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஒரு 3 இது இப்போ நேவ் பேஸ் யூஸ் பண்ணுறேன், இல்லை எஸ்பிஎம் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். எஸ்பிஎம் இல்லை வந்து இதுக்கப்புறம் என்ன சொன்னேன், டிசிஷன் ட்ரீ யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இது 3மே யூஸ் பண்ணி எனக்கு 0.94 மட்டும்தான், ஆக்சுவலாக 94 மட்டும்தான் எனக்கு என்ன வருது, 3ஓட அக்யூரசியுமே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் எல்லாத்துலேயும் உள்ள ஹைப்பர் பேராமீட்டர்ஸை டியூன் பண்ணணும். ஓகேவா? பேராமீட்டர்ஸை டியூன் பண்ண அப்படின்னா என்னோட மாடல் பெர்ஃபார்மன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா? இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃபைன் டியூனிங் ஹைப்பர் பேராமீட்டர். ஸோ நான் கொடுக்க போற ஒரு டெஸ்ட் வேல்யூ, அதுதான் அந்த டெக்ஸ்ட் வேல்யூவை மாத்துறது. என்னோட இப்போ இன்கேஸ் வந்து இது வந்து நம்ம வந்து இதுல பண்றோம்னு வச்சுக்கோங்க, டீப் லேர்னிங்ல பண்றோம் அப்படின்னா அதுல அந்த பேட்சஸ் மாத்துறது, எப்போக் மாத்துறது, இது போல ஹைப்பர் பேராமீட்டரை டியூன் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட அக்யூரசியும் நம்மளோட மாடலும் நல்லா வந்து பெர்ஃபார்ம் ஆகும் அப்படின்றது தான் வந்து சொல்றாங்க. ஓகேவா? இதுதான் டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, அட்வான்ஸ்டு டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். இதை வந்து எப்படி நம்ம வந்து டீப் லேர்னிங் மாடல்ஸ்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இதே மாதிரி NLP ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ண போறோம். அதெல்லாம் மிஸ் பண்ணாம இருக்கு B3 சிஸ்டம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.